சுபாங் ஜெயாவில் நடந்த மாணவியின் மர்மமான கொலைக்கு பின்னால் அவருக்கு தெரிந்த நபரே சம்பந்தப்பட்டிருக்கலாம் என போலீஸ் சந்தேகிக்கின்றது. இதுவரை 12 பேரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கொலையின் நோக்கம் இன்னும் விசாரணையில் உள்ளது. பாதிக்கப்பட்டவருக்கு தெரிந்த நபரே குற்றவாளியாக இருக்கக்கூடும் என மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் ஒன் அஸ்மான் தெரிவித்திருக்கின்றார். கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று 20 வயதுடைய கல்லூரி மாணவி சுபாங் ஜெயாவில் உள்ள தன் இல்லத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது தந்தையால் காணப்பட்டார். காலை 11:55 மணியளவில் 2வது மாடி வரவேற்பு பகுதியில் மாணவியின் உடல் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் நடந்ததற்கு முன்பு மாணவி வீட்டில் தனியாக இருந்ததாக நம்பப்படுகின்றது. மாணவி தனது சகோதரியும் உறவினருமான ஒருவருடன் வசித்து வந்தார். ஆனால் அவர்கள் இருவரும் சம்பவம் நடந்த போது இல்லத்தில் இல்லை. சிரடாங் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட உடல் கூறு பரிசோதனையில் மாணவி கழுத்து நெரித்ததால் உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டது.